الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد وصلى الله تعالى وسلم وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் அவன் ஒருவன், அவன் எந்த தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. உலகத்தில் அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அவனுக்கு நிகர் அவனே தான் சகோதரர்களே. அப்படிப்பட்ட அல்லாஹ் காலத்திற்கு காலம் நல்ல காலங்களை, சிறப்பான சில மாதங்களை, சிறப்பான சில நாட்களை தந்து அல்லாஹ் மனிதர்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? மனிதர்கள் என்னிடத்தில் நெருக்கமாக மாற வேண்டும். மனிதர்கள் அவர்கள் என்னுடைய தீனை, நபிமார்களை பற்றி பேசி என்னிடத்தில் அவர்கள் அவர்களுடைய பாவங்களை நினைத்து இஸ்திக்ஃபார் செய்து என்னிடத்தில் நெருக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றார். அதன் தொடர்ச்சியாக புனிதமான ஒரு காலத்தில் உலகமெங்கும் 8 திக்குகளிலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எல்லா விதமான மனிதர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாகவே சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய ரசூலுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மிக அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றது. ஒருவர் தந்தையாக இருக்கின்றார். தந்தையாக இருக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹை பார்த்தால் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தந்தையாக இருந்திருக்கிறார்கள். ஒருவர் மகனாக இருக்கிறார். தற்போது யாரெல்லாம் மகன்மார்களாக இருக்கிறார்களோ ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மகனாக இருந்திருக்கிறார்கள். எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒருவர் அப்பாவாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த அப்பாவாக இருந்திருக்கிறார்கள். ஒருவர் மருமகனாக இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மருமகனாக இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு வாழ்க்கையில் எல்லா கோணங்களிலும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக வாழ்ந்து காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறதுனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் புகழ்ந்துட்டான்.
அல்லாஹ்வே சொல்லிட்டான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களோட கீர்த்தியை உங்களோட பேரை நாங்க உயர்த்திட்டோம். நாங்க பேசுறதுனால, நாங்க கேட்கறதுனால நாங்க தான் பாக்கியவான்களாக மாறுவோம், நாங்க தான் பாக்கியசாலிகளாக மாறுவோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைமைகளிலும் அவருடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரி. அதிலே மிக முக்கியமான ஒரு அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஒரு அமல் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு அமல். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பைஹகி திர்மிதியுடைய இப்னு மாஜாவுடைய ரிவாயத்துகள்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைமைகளிலும் ஒரு வார்த்தையை பாய்ப்பார்கள். ரசூலுல்லாஹ்ட கஷ்டமான நிலைமை வார நேரத்துல ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையிலே 7 குழந்தைகள் 6 குழந்தை வஃபாத் ஹயாத்தோட இருக்கும் பொழுதே மௌத்தா போனாங்க. அந்த எல்லா நிலைமைகள்லையும் கஷ்டமான நிலைமைகள் வார நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை பாய்ப்பாங்க. உலமாக்கள் நிறைய கிதாபுகள் இது எழுதியிருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய கஷ்டமான நிலையில, ஒரு மனிதனுடைய சிரமமான நிலையில எந்த மனிதன் இந்த வார்த்தையை பாவிப்பானோ அந்த மனிதனுடைய சிரமமான அந்த நிலைமையை அல்லாஹ் கைருள்ளதாக மாற்றுவான், சிறந்ததாக மாற்றுவான். வியாபாரத்துல சிக்கல் உள்ளவர், குடும்ப பிரச்சனை உள்ளவர், கல்வி நிறைய பாரத்தோடு இருக்கிறார், தேவையோடு இருக்கிறார், நோயோடு இருக்கிறார், ரசூலுல்லாஹ் அதிகமான கட்டத்துல பாவிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சோதரர் ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையில் இது ஒரு அமலாக இருந்துச்சு. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை முழுக்க இந்த அமலை அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அது என்ன அமல் என்றா, ரசூலுல்லாஹ் எப்பயுமே சொல்லுவாங்க, கஷ்டமான நிலைமைகள்ல அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இந்த வார்த்தையை பாடமாக்கிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா நிலைமைகளுக்கும், எல்லா நிலைமைகள் மீதும் அல்லாஹ் அவன் புகழுக்குரியவன். அல்லாஹ் நான் புகழ்கிறேன். ஏன கஷ்டமான நிலைமையை தந்தவன் அல்லாஹ், அவன் நீக்குவான். எல்லா நிலைமைகளையும் மனதார கல்பால அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ஹதீஸை திரட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ் புகழ்ந்த பாடத்தில் இது மிக முக்கியமான ஒரு பாடம். எங்கட பிரச்சனையை கேட்டு சில மக்கள் வருவாங்க. முதலாவது என்ன தெரியுமா சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இத சொல்லி பாருங்க. கல்புக்கு ராஹத்த, கல்புக்கு துமஈனத்த, அமைதிய, கல்புக்கு நிம்மதியை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான். இது எல்லா இடங்களையும் இதை பேசுங்க. இது தனி தலைப்பட இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. இது 1வது நிலைமை. எந்த நிலைமை வந்தாலும் கல்பால அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் என்று சொல்லி பாருங்க. உங்களோட சுஜூதுல சொல்லுங்க, உங்களோட ருக்குல சொல்லுங்க, உங்களோட தனிமையில சொல்லுங்க, உங்களோட கூட்டுல சொல்லுங்க, உங்களோட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அமல், அல்லாஹ்வை எல்லா நிலைமைகளையும் புகழுவாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க ஹதீஸை பிரட்டி பாருங்க. ரியாதுஸ் ஸாலிஹீன் இருக்குது, எல்லாம் தமிழால வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன். புகாரி முஸ்லிமுடைய தனி பாப் இருக்குது. நீங்க ரியாதுஸ் ஸாலிஹீனை மட்டும் எடுத்து பாருங்க, இல்லாட்டி ஹதீஸ் கிதாபுல வேண்டிய கிதாபுகளை தமிழ்ல இருக்கக்கூடியதை எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய புகழ மட்டும் தனி எழுதியிருக்கிறாங்க. தூங்கி எழுமினவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ், நான் மௌத்தாயினதுக்கு போற அல்லாஹ் எனக்கு உயிரை தந்தானே. அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, என் ரூஹை திரும்பி எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். வ ஆஃபானி ஃபீ ஜஸதி, என் உடம்புல சக்தியை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, ஆஃபியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்படி ஒரு திக்ர், எப்படி ஒரு துஆ. வஆஃபானி ஃபீ ஜஸதி வஅதின லீ பிதிக்ரி, என்னை அவன் திக்ர் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தானே, அந்த 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 அனுமதி எனக்கு தந்தானே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது வாழ்க்கையில மிக முக்கியமான தருணம். எந்த நிலைமை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இந்த நிலைமை எப்போ ஓதுவாங்க? ரசூலுல்லாஹ் கஷ்டமான நிலையில, கல்பு பாரத்தை சுமக்கேலாத நிலையில இருக்க போல இதை ஓதுவாங்க. அதனாலதான் சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கான யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ ஓதுவாங்க எப்ப தெரியுமா? இதா கான மா யக்ரஹ், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வெறுப்பான காரியம் வரப்போ கூட ஓதுவாங்க. இதா மா கான யசூ, ஒரு மோசமான செய்தியை கேட்கிற நேரத்தில் ஓதுவாங்க. அத போல
ஒரு நியமத்தை பெற்றுக்கொண்டாங்கடா, ஒரு நியமத்தை வாழ்க்கையில பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, அருள் உங்களோட கையில கிடைச்சிருக்குது, ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு குடும்பத்தில இருந்து, ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கு உங்களோட வியாபாரத்தில இருந்து, உங்களோட எல்லா நிலைமையிலும் சந்தோஷத்துல ரசூலுல்லாஹ் ஓதின சின்ன துஆ வந்திருக்கு, அதையும் பாடமாக்கிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். இதோதுங்க. இன்னைக்கு நாங்க துனியாவோட புகழ் அதோட புழங்கி கொண்டிருக்கிற நேரத்துல சில நேரத்துல எங்களுக்கு இதெல்லாம் மறந்துடும். நாங்க ஏதேதோ வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிடும். இல்ல உங்களோட முதல் வார்த்தை உங்களோட கல்வி சொல்லணும், உங்களோட வாய் மொழியணும். அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. என்ன கருத்து தெரியுமா? புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுடையது. அல்லதி தத்திம்மு பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். அவருடைய அருளால சாலிஹான நல்ல நியமத்துகள் பூர்த்தி ஆகி கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ் எனக்கு மகிழ்ச்சிகரமான நிலைமையை தந்திருக்கிறான். அந்த நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அந்த புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். சகோதரர் நியத்து வைங்க, இந்த குத்துபால நான் எல்லா நிலைமைகள்லையும் அல்லாஹ்வை புகழுவேன். தூங்கி எழுவினத்துக்கு போறோம் மாத்திரமல்ல, திண்டத்துக்கு போறோம் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸாமனா வ ஸகானா, வெளி சேவைக்கு போயிட்டு வந்ததுக்கு போறோம் அல்ஹம்துலில்லாஹில்லதி, எல்லா இடங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே அனைத்து பாராட்டுக்கும் புகழுக்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இன்றைக்கு நாங்க புகழ்றோம், அவர் அதை கண்டுபிடிச்சிருக்கிறார், அந்த டிகிரியை முடிச்சிருக்கிறார், இப்படி எல்லாம் படிச்சிருக்கிறார், இப்படி நல்ல அந்தஸ்தில் இருக்கிறார். புகழ்ந்த அதே வாயால அந்த நாள் அவரோட ரூஹ் போனா சொல்றாரு, இப்ப புகழ்ந்த வாய் சொல்லுது, புகழ்ந்த அந்த வாய் சொல்லுது, இல்ல இன்னைக்கு ஜனாசாவை இத்தனை மணிக்கு அடக்கிறோம், ஆனா அந்த புகழுக்கு சொந்தக்காரன் யாருன்றதை மறந்துட்டோம். அத்தனை புகழுக்கும் உலகத்துல யாரெல்லாம் புகழப்படுறாங்களோ, என்னென்ன விஷயங்கள்ல புகழப்படுறாங்களோ அத்தனை புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். ஒரு சஹாபி தொழுகையில தக்பீர் கட்டியோ தொழுந்தாரு. அவருடைய சுஜூதுல ஒரு துஆ கேட்டாரு. ரசூலுல்லாஹ் தான் புகழ்ந்தது மட்டும் இல்ல, புகழக்கூடியவங்கள விரும்பினாங்க. அவருடைய துஆ எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்படிதான் எங்களோட துஆ அமையணும். எங்களோட ஒவ்வொரு துஆவையும் அல்லாஹ்வை புகழக்கூடியதாக அமையணும். அவர் கேட்டார், யா மன் லா தராஹுல் உயூன் ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغير الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மின்ன ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பற்றி தனியா படிக்கிறோம். சூரியனை போல சந்திரனை போல மகிழ்ச்சிகரமான அந்த முகம் விளங்குது. கண்ணஹு கித்அத்து கமல், சந்திரனுடைய ஒரு துண்டை போல ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறிச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? உலக கண்களால் பார்க்க முடியாதவனே, எந்த வர்ணனையாலும் வர்ணிக்க முடியாதவனே, உள்ளங்களால எண்ண முடியாதவனே அல்லாஹ் புகழ்றார். சொல்லிட்டு சொல்றாரு, يعلم مثاقيل الجبال. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, இவர் அல்லாஹ்வை புகழ்ந்ததா எந்த சஹாபியும் புகழ்ந்தது கண்டதில்லை. ரசூலுல்லாஹ் அதிர்ச்சியாக பார்க்கறாங்க. அவர் சுஜூதுல ஓதுறது கத்தி ஓதுறாரு. ரசூலுல்லாஹ் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அன்சரிகளான் இந்த ரிவாயத் செய்றாங்க. அன்சரிகள் சொன்ன ரசூலுல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சியா கேட்டாங்கண்டா, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கல்லுகளுடைய பாரத்தை அறிந்தவனே. எந்த அரசனால சொல்லும், எந்த ஆட்சியால சொல்லும், எந்த உலகத்துடைய எந்த வல்லரசு நாடால கல்லுகளுடைய பாரத்தை யாருக்கு சொல்லலாம்? பாரன் கல்லுகள் மலைகள் இருக்குது, மலை பிரதேசங்கள் நீங்க போயிட்டு பார்த்தா விளங்கும். அந்த மலைகளுள் உஹது மலையுடைய பாரத்தை யாருக்கு சொல்லலாம்? திஹாமாவுடைய மலையுடைய பாரத்தை யாருக்கு சொல்லலாம்? இவ்வளவு பெரிய மலைகளுடைய பாரத்தை அறிந்தவனே. يعلم مثاقيل الجبال ومكائل البحار. கடலுடைய தண்ணியுடைய அளவு அறிந்தவனே யாருக்கு சொல்லலாம்? وعدد قطر الامطار. மழை இந்த நேரத்துல பெய்யலாம் என்று அறிவிப்பார்கள் சொல்லலாம். மழை ஒரு இடத்துல பெய்ஞ்சா, இந்த மரதானியில பெய்ஞ்சா, இந்த மரதானியில இத்தனை மழை துளி பெய்ஞ்சுன்னு எவருக்கு சொல்லலாம்? அவர் படிக்கிறார், அவர் அந்த பைத்தை சொல்றார், அந்த துவா ஓதுறார். يعلم مثاقيل الجبال وعدد قطر الامطار وعدد ورق الاشجار. மரங்களின் இலைகளின் எண்ணிக்கை அறிந்தவனே. அவர் சொல்றார், சூரியனுடைய வெளிச்சம் எங்கெல்லாம் படுதோ,
இரவுடைய இருள் எங்கெல்லாம் படுதோ அத்தனை வஸ்துக்களுடைய எண்ணிக்கை அறிந்தவனே. சொல்லிட்டு சொன்னார் என்ன தெரியுமா? வலா துவாரி மின்ஹு ஸமாஉன் ஸமாஅ. 7 வானம் இருக்குது. எந்த ஒரு வானமும் அவனை விட்டு முன்னொரு வானத்தை மறைத்து விட முடியாது. எந்த ஒரு பூமியும் அவனை விட்டு முன்னொரு பூமியை மறைத்து விட முடியாது. அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கணவன் உள்ளத்துல என்ன ஓடுது என்று மனைவிக்கு தெரியாது. மனைவியோட உள்ளத்துல என்ன ஓடுது என்று கணவனுக்கு தெரியாது. யார் அறிந்தவன்? உங்களோட உள்ளங்கள்ல என்ன ஊசலாடுது என்றதை அறிஞ்சவன் நான் என்று அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு வயசை படிச்சு சொன்னாரு. கடல் ஆழத்துல உள்ளுக்கு என்ன நடக்குது என்று அறிஞ்சவன் உலகத்தில் யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. அவர் படிக்கிறாரு. அவர் சொல்றாரு, கல்லு மலை அது கொடைஞ்சி 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 ஆள் உள்ளுக்கு என்ன நடக்குது, ஒரு எறும்பு ஓடுது, அந்த எறும்பையும் அறிந்தவன் அல்லாஹ் என்று சொல்லிட்டு என்ன துவாண்டு படிச்சாரு. துவாண்டு சொன்னாரு. ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டு அவர் என்ன துவா ஓதுறாரு பாரு. இவ்வளவு புகழ்ந்துட்டு எங்களோட துவா இப்படிதான் அமையணும் சொல்லுவாரு. அல்லாஹ்வை புகழுங்க. எவ்வளவு புகழுங்க. மக்லூக்க புகழ்றோம், தகுதி இல்லாதவரை புகழ்றோம். தகுதியானவன் அல்லாஹ், அவனை மறந்து திரிக்கிறோம். அவன் தான் புகழுக்கு சொந்தக்காரன். இப்படி ஒருத்தர் துவா கேட்டு அல்லாஹ் பணிஞ்சு வந்துடுவான். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரா. அல்லாஹ் என்ற கடைசி நொடி பொழுதுகளை நல்லதாக சிறந்ததாக ஆக்கிடு. வ கைர அமாலி ஹவாத்திமா. கடைசி நான் ஒரு அமல் ஒன்று செய்வேனே, அந்த அமலை சிறந்த அமலா ஆக்கிடு மௌத்துக்கு முன்னால. வ கைர அய்யாமி யௌம அல்காக ஃபீ. உன்னை சந்திக்கிற நாள சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக ஆக்கிடியா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு சரியான சந்தோஷம். அந்த அரபிக்கு ஒருத்தரை நியமிச்சாரு, நீ கொஞ்சம் பேர் சலாம் கொடுத்தா இவர் எந்த கூட்டி கொண்டு வாங்க. இப்ப அவர் சலாம் கொடுத்தது ஒரு ரசூலுல்லாஹ் கூட்டி கொண்டு வரப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். ரசூலுல்லாஹ் தங்க சுரங்கத்திலிருந்து தங்கம் கிடைச்சிக்கு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு இடத்திலிருந்து ஹதியாவாக கிஃப்ட் ரசூலுல்லாஹ்க்கு எடுக்கலாம். சதக்கா எடுக்க முடியாது, ஜகாத் எடுக்க முடியாது, கிஃப்டாக வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் கையில் இருக்குது. அவர் வந்தவுடன் ரசூலுல்லாஹ் அந்த தங்கத்தை கிஃப்டாக கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் கிஃப்டாக கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில புகழ்ந்தது மட்டும் இல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை யாரெல்லாம் புகழ்றாங்களோ அவங்கள கண்டு சந்தோஷப்படுச்சு. அப்ப அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைவான், படைச்சவன் எவ்வளவு சந்தோஷம் அடைவான். அல்லாஹ்வை கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு இது ஏன் தந்தன் தெரியுமா? சொன்னா ரஹீமி பைனி வ பைனக. ஒரு உறவு முறையால தந்திருப்பீங்க. சொன்னாங்க, இல்ல இல்ல, நீங்க அல்லாஹ் புகழ்ந்தீதானே. பிஹுஸ்னி ஸனாஇக அலல்லாஹ். இந்த தங்கத்தை ஏன் தெரியுமா தந்தேன்? வகது வஹத்து ஸஹப். ஸஹப் என்ற தங்கம். நான் உங்களுக்கு இந்த தங்கத்தை ஏன் தெரியுமா தந்தேன்? நீங்க அல்லாஹ்வை எப்படி போலணுமோ அப்படி புகழ்ந்தீங்க. உங்களை மாதிரி நான் போலக்கூடிய யாரையும் கண்டது கிடையாது, அதனால தந்தேன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, இதுல நிறைய பாடம் இருக்குது. நான் சில விஷயங்களை தொட்டு காட்டிக்கும் போது டைம் சரி, எனக்கு நிறைய விடயங்கள் பேசிருக்குது. சோதனை முதலாவது விடயம் அல்லாஹ்வை புகழுங்க துவால. இந்த துவாவை பாடமாக்கிக்கோம். கடைசி துவா இருக்குது, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரா வ கைர அமலி ஹவாத்திமா வ கைர அய்யாமி யௌம அல்காக ஃபீ. இந்த 3 துவாவை கேட்டார். கடைசி அமல் உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் ஓதி கொண்டிருக்க போகலதான் ஷஹீதாவாங்க. ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செஞ்சுட்டு தான் மௌத்தா போனாங்க. கடைசி அமலை பாருங்க எப்படி இருந்துச்சு. இதுதான் அமல்ல கடைசி சொல்றது. பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏண்ட ரசூலுல்லாஹ் சந்திக்க போற நாள் வந்துட்டு மனைவி சொன்னா என்ன கவலை என்ன கைசெய்து அப்படி சொல்லாத, நீ சொல் என்ன சந்தோஷம் என்று சொல்லு. நான் என் ரசூலுல்லாஹ் சந்திக்க போற நாள் வந்துட்டு அந்த கடைசி வினாடிகள் நல்லதா அமையணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறாங்க. சோதரி இது மட்டும் இல்ல, ஏராளமான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. ஒரு புள்ள மௌத்தா பேட்டிக்கு வாப்பா உம்மா அழுகுறாங்க. அல்லாஹ் கேட்கிறான் மலாயிகமாட்ட, புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ், ஏங்க அடியார்கள் என்ன சொன்னாங்க? வாப்பா உம்மா அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீண்ட ஹதீஸ், ஹமீதக வஸ்தர்ஜா, யால உன்ன புகழ்ந்தாங்க யா அல்லாஹ். அல்லாஹ் அதை கேட்டுட்டு உம்மா வாப்பா பிள்ளையுடைய மையத்தை வச்சு அழுகுற நேரத்துல அல்லாஹ் அதை கேட்டுட்டு அல்லாஹ்க்கு வந்த சந்தோஷம் இருக்குது. சுபஹான் அல்லாஹ் சொல்வானாம், நீங்க இப்னு லஹு பைத்தன், அந்த வாப்பா உம்மாக்காக வேண்டிய ஒரு வீட்டை சொர்க்கத்துல கட்டுங்க. அந்த சொர்க்கத்துடைய வீட்டுக்கு பேர் வைங்க வஸம்மூஹு, அந்த சொர்க்கத்துடைய வீட்டுக்கு பேர் வைங்க பைத்துல் ஹம்த். பைத்துல் ஹம்த் என்ற சொர்க்கம் என்று ஒன்று இருக்குது, பேர் வைங்க புகழுக்குரிய வீடு. இந்த வீடை தான் நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் அந்த உம்மா வாப்பாக்கு சொல்லும்படி மலக்குமார்களுக்கு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லா விதமான முன்மாதிரிகளும் இருக்கிற சகோதரர்களே, ஆக முக்கியம் எல்லா நிலைமைகளையும்
அல்லாஹ்வை புகழக்கூடியவராக இருங்க. அல்லாஹ்வை புகழ்றதே பெரிய பாக்கியம். ஒருவர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்ற இமாம் எழும்பவுடன் ரசூலுல்லாஹ் அப்படி எழும்புறாங்க. பின்னுக்கு இருந்த ஒருத்தர் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் ஒன்னும் சொல்லிக் கொடுக்கல அந்த துஆவை யாருக்கும். இவர் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா எழும்பினதுக்கு பின்னால நாங்க வளமையா ஓதுவோம் ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாதி வ மில் அர்தி, அதுதான் ஓதுவோம். ஆனா அவர் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் என்பதை ஓதிட்டார். ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்தது போல என்ன தெரியுமா கேட்டாங்க, இந்த துஆவை யாரப்பா ஓதினு கேட்டாங்க. அவர் பயந்து கொண்டு எழுப்பினார். சொன்னாங்க, உங்களோட துஆவை எடுத்துக்கொண்டு 30 மலக்குமார்கள் போட்டி போடுறாங்க, முதலாவது அல்லாஹ்விடத்தில் யார் கொண்டு போறீங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்றது என்பது மிக முக்கியமான அமல். இரண்டாவது அமல் சகோதரர்களை கேட்டுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோற்றத்தாலும் அழகானவளாக இருந்தாங்க, உள்ளத்தாலும் அழகானவங்க. நல்ல குணம். அல்லாஹ் நபி எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அழகை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லிக் கொண்டு வாங்க. எங்கட நபியை பார்த்து என்ன தெரியுமா சொல்றான்? வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்க மகத்தான பண்பில் இருக்கிறீங்க, உச்சகட்ட பண்பில் இருக்கிறீங்க. நல்ல பண்பு முக்கியம். ரசூலுல்லாஹ் இருந்த பண்புகள் ஏராளம். அவருடைய மௌனம், அவருடைய பேச்சு, அவருடைய அஹ்லாக் ஏராளம். அதுல ஒன்றா சொல்றது சொல்றேன். ரசூலுல்லாஹ் இருந்த மிக முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? தனக்கு அநியாயம் செஞ்சவரை மன்னிப்பாங்க. மன்னிப்பு கொடுங்க, மன்னிங்க. குடும்பத்தில் இருப்பாங்க, உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க அநியாயம் செய்வாங்க. சில நேரத்தில் உங்களை விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் போல ரசூலுல்லாஹ் எவ்வளவு குணத்தை காட்டியும் அவர் அப்படியே தான் நடந்தார் மௌத் வரைக்கும். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பார்த்தும் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. உபை இப்னு சலூலுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய குணம் மௌத் வரைக்கும் விளங்கல்ல. அல்லாஹ் அக்பர், மௌத்தா போயிட்டாரு. யாரு? உபை இப்னு சலூல். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு இட்டு கட்டினவர், ஆயிஷா ரலியல்லாஹு அவதூறு சொன்னவர். நிறைய கல்பு நோரத்துக்கு பேசிக்கிறார் ரசூலுல்லாஹ். மகன் ஓடோடி வந்து சொல்ற, வாப்பா மௌத் யா ரசூலுல்லாஹ், வாப்பா மௌத் யா ரசூலுல்லாஹ், என் வாப்பாக்கு நீங்க தான் தொழுவிக்கணும், ஓட ஆடையை தான் தரணும். ரசூலுல்லாஹ் ரிவாயத்துல வருது, நல்லா கேட்டுக்கோங்க. புகாரி முஸ்லிம்ல ரிவாயத், திர்மிதி ரிவாயத், எத்தனையோ இமாம்கள் தஃசீல் எழுதியிருக்கிறாங்க. இஸ்தக்ஃபிர் லஹும் மௌலா தஸ்தக்ஃபிர் லஹும் வலா துஸல்லி அலைஹிம் மா தபது வலா தகும் அலா கபரி. இந்த ஆயத்தை கீழ எழுதியிருக்கிறாங்க. உலமாக்கள்கிட்ட கேளுங்க. ரசூலுல்லாஹ் தந்த ஆடையை கொடுத்தாங்க. ஆடையை கஃனிடப்பட்டுட்டு, ரிவாயத் ஒன்றுல சொல்றது. ஒரு ரிவாயத் ஆடையை கஃனிடப்பட்டுட்டு தொழிலுக்கு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு முன்னுக்கு வந்து நின்றாங்க. நெஞ்சுக்கு நேரா நின்று சொன்னா, யா ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட முனாஃபிக்கா தொழுவிக்க போறீங்க? அதுசல்லி அலா ஹாதல் முனாஃபிக், இப்படிப்பட்ட முனாஃபிக்கு தொழுவிக்க போறீங்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. ஒரு ரிவாயத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு இக்தியார் தந்திருக்கிறான், விருப்பம் தந்திருக்கிறான், நான் வந்து தொழுவிக்க போறேன். அல்லாஹ் அக்பர். ஒரு ரிவாயத் தொழுவிச்சு முடிஞ்சு இன்னொரு ரிவாயத் தொழுவிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபத வலா தகும் அலா கபரி. நபியே, இப்படிப்பட்ட முனாஃபிக்கு தொழுவிக்கவானும், கபர்ல நிக்கவானும். அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. இஸ்தக்ஃபிர் லஹும் அw லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா ஃபலா யக்ஃபிர் அல்லாஹ். நபியே, இப்படிப்பட்ட முனாஃபிக்கு நீ இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் செய்யலாட்டி 70 விழுத்தம் இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் நாங்க ஒரு நாள் மன்னிக்க போறதில்ல என்ற குர்ஆன் ஆயத் இறங்கின நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் 70 விழுத்தம் தானே சொல்லியிருக்கிறான், அது கங்கால நான் இவருக்காக தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பாண்டா நான் தயாராக இருக்கிறேன் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கும், எப்படிப்பட்ட உள்ளமாக. மன்னிப்பு கொடுங்க. ஹைபர்ல பசியோடு இருக்கிறாங்க. முன்னங்கால் ரசூலுல்லாஹ் மிச்சம் விருப்பமா சாப்பிடும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஆடு அறுத்தாலே முன்னங்கால ரசூலுல்லாஹ்க்கு வச்சிருவேன், ஏன்னா விருப்பமா சாப்பிடுவாங்க. அந்த பெண்மணி, ஹைபருடைய யூத பெண்மணி, யஹூதி பொம்பளை, நல்லா தெரியும் ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமான சாப்பாடு இந்த முன்னங்கால். அப்படியே நஞ்ச பூசினா பூசி ரசூலுல்லாஹ் பசியோடிக்க போல ஹைபர்ல கொண்டு வைக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் அக்பர். வைக்கப்பட்டா அந்த சாப்பாடை ரசூலுல்லாஹ் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா ஒரு சஹாபி பிஷ்ருல் பரா என்று சொல்லக்கூடிய அவர் சாப்பிட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் ஏனாம போச்சு. ரசூலுல்லாஹ்வுடன் அந்த முன்னங்கால் ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. முன்னங்கால் பேசிச்சு ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிட்டு, யா ரசூலுல்லாஹ், இதுக்கு போற ஒரு வாய் சாப்பிடவானும், இதுக்கு போற ஒரு வாய் சாப்பிடவானும். இந்த யூத பொம்பளை உங்களுக்கு இப்படி செஞ்சு கொண்டு வந்திருக்கிறா. உடனே சஹாபாக்களுக்கு ஆவேசம் தாங்கிடாம அந்த பொம்பளையை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. பிஷ்ர் இப்னு பரா அப்படியே உடனே வஃபாத்தாகினார். அபூதாவுத் ரிவாயத். பிஷ்ர் இப்னு பரா அப்படியே ஷஹீதாகினார். நஞ்ச சாப்பிட்டு ஷஹீதாகினார். ரசூலுல்லாஹ்வுடைய வாரத்திலே மிதிச்ச நஞ்சி
சக்கராத்திலையும் அழிஞ்சாங்க. ஆயிஷா இந்த சக்கராத்திலையும் அந்த கைபருடைய யுத்தத்துல தீர்ந்த சாப்பாட்டை வருஷத்தை நான் அடைஞ்சிருக்கிறேன் ஆயிஷான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன தெரியுமா கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா இவரை இந்த பெண்ணை நான் சட்டை செஞ்சு போட்டுடுவோம் உடனே. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க என்ன இன்னைக்கு எப்படி இருக்கும், இவ்வளவு பெரிய ஜனத்து ஒருத்தர் மாட்டி பட்டிக்கிறாரு, எங்களுக்கு ஒருத்தர் ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு அநியாயம் செய்யப்பட்டீங்க, நாங்க என்ன செஞ்சிருக்கோம். ரசூலுல்லாஹ்க்கு 7 மாதம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அமீராக இருந்தாங்க, ஜனாதிபதியாக இருந்தாங்க. மன்னிப்பு கொடுங்கப்பா, மன்னிச்சு விட்டுடுங்க. அவர்கிட்ட கேட்டா நீ அப்படி செஞ்சாரு, இல்ல நீங்க உண்மையான ரசூலா இருந்தா நீங்க மௌத்தா போக மாட்டீங்க. அவர் சொன்னாங்க, நீங்க உண்மையான ரசூலா இருந்தா இந்த நெஞ்ச சாப்பிட்டு மௌத்தா போக மாட்டீங்க, இத டெஸ்ட் பண்ணதான் நான் நெஞ்சு போட்டேன்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நாங்க மன்னிக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள்ல இருந்து கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய இறந்த நாள்ல இருந்து கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த இறந்த இந்த மாசத்துல இருந்து கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை வாழ்க்கையில நான் அவருடைய மையத்துக்கும் போக மாட்டேன், நான் அவரை சந்திக்கவே மாட்டேன், எனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சு இல்ல. சகோதரர்களே, ஹபீபுடைய வாழ்க்கையை பாருங்க. ஹபீபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைண்டா, மனிதர்களுடைய படிப்பை பார்க்கவே மாட்டாங்க. 3வது சப்ஜெக்ட் சொல்லு, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால மனிதர்களுடைய படிப்பை பார்க்க மாட்டாங்க. ஒரு தடவை எப்படி ஒரு சோதனை வந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள ஜெயித், வளர்ப்பு மகனுக்கும் சொந்த மகனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்ல விலைக்கு போங்க. வளர்ப்பு மகன் நீங்க வளர்த்திருக்கிறீங்கடா, வளர்ப்பு பொம்பளை புள்ளையோட வளர்த்திருக்கிறா, உங்களுக்கு வழியா வர இயலாது. நிக்காக்கு வந்து நீங்க உட்கார்ந்து கை பிடிச்சி கொடுக்க இயலாது. நீங்க வளர்த்த வாப்பா, சொந்த வாப்பா இல்ல. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய சோதனைண்டா, ஜெயித வளர்த்ததுக்கு கூட எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஜெயித் இப்னு முஹம்மத், முஹம்மதுடைய மகன் ஜெயித் என்று சொன்னாங்க. ஆனா அது சட்டம் இல்ல. வாப்பா ஹாரிசாவுடைய பேர் தான் போடணும். ஜெயிதுடைய வாப்பா ஹாரிசா தான். நபியவும் வளர்த்தாங்க பிள்ளைய. எவ்வளவு பெரிய சோதனைண்டா, ஜெயித திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. 2 பேரும் வாழ்ந்துட்டு இடையில தலாக் சொல்லிட்டாங்க. நீண்ட சம்பவம், டைம் மீற சுருக்கம், அதனால சொல்றேன். சோதரே தலாக் சொல்லிட்டாங்க, தலாக் நடந்தது. ஜெயிதுடைய பேரை மட்டும் தான் நல்லா குர்ஆன்ல சொல்றாங்க, இந்த சஹாபியோட பேரை சொல்லல. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு யார்ட பேரை குர்ஆன்ல சொல்லல. ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா, உலமாக்கிட்ட கேளுங்க, ஜெயிதுடைய பேரை மட்டும் தான் நல்லா குர்ஆன்ல சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய சட்டம் வருது, நபியே நீங்க அந்த ஜெயித் முடிச்ச மருமகள் இருக்கிறாரே அவளை நீங்க கல்யாணம் முடிக்கணும், திருமணம் முடிக்கணும். சொந்த மருமகன் முடிக்க இயலாது. தெளிவா கேட்டுக்கோங்க. ஏண்ட மகன் இருக்கிறாரே, என் சொந்த மகன் முடிச்சிக்கிற மருமகள் அவள் என்ன மகளை போட. ஆனா வளர்ப்பு மகனா இருந்தா அவள் என்ன மகள்மா இல்ல. வளர்ப்பு மகன் வளர்த்திருக்கிறேன், யாருக்கு ஒருத்தருக்கு பிறந்த பிள்ளை நான் வளர்த்திருக்கிறேன். இப்ப அவளோட மருமகள் இருக்கிறாரே, அந்த மருமகள் அவளோட சொந்த மருமகளாக வரமாட்டா. நல்ல விளைவிக்கோங்க. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, ஜெயினபை நீங்க திருமணம் முடிக்கணும். இப்ப மக்கள் குறை பேசுற காலம் வந்துட்டு, ஜெயிதுடைய மகள் ஜெயிதுடைய மனைவிய நபி முடிக்க போறாங்க, மாமா முடிக்க போறாங்க. எப்படி ஒரு கட்டம் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு இது கஷ்டமாக இருந்துச்சு, இதை சுமந்து கொள்ள இயலாது. யா அல்லாஹ், இப்படி மக்கள் குறை பேசுவாங்களே, ஏண்ட மகன் மருமகளை திருமணம் முடிக்க சொல்லிக்கிறாயே, சொந்த மகன் அல்ல வளர்ப்பு மகன். திரும்ப திரும்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க சகோதரர்களே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. அல்லாஹ் அக்பர். கஷ்டமான நேரத்திலையும் அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு இந்த அமல ஹயாத்தாக்கணும், நீங்க முடிக்கத்தான் வேணும் நபியே. அல்லாஹ்வுடைய நபி முடிச்சாங்க சகோதரர்களே. எல்லா நிலைமைகளையும் சகோதரர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி மாட்டும் வாழ்வோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முன்வைப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய நீதம் அவருக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய நீதம் நானாத அமல். ரசூலுல்லாஹ் இன்னைக்கு உலகத்துல நீதம் தான் செத்து போயிட்டிருக்குது. நல்லவங்க, படிச்சவங்க, பணக்காரன், செல்வந்த, நல்ல குடும்பம் என்ன சரி ஒன்று செஞ்சா இன்னைக்கு தண்டனை, இன்னைக்கு ஹயாத்தாக்கப்படுது இல்ல சகோதரர்களே. ஆனா ஏழைகள், பரம ஏழைகள், கஷ்டமானவங்க, ஏழாதவங்க செஞ்சுட்டா இன்னைக்கு தண்டனை ஹயாத்தாக்கப்படுது. பாத்திமா மிக முக்கியமான ஒரு பெண் தான். இம்ரஅத்துல் மக்ஸூமியா, மக்ஸூமி கோத்திரத்துடைய ஒரு பெண் களவெடுத்துட்டா. அவரோட கோத்திரமே மிக பிரபல்யமான கோத்திரம். வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் யார்கிட்ட பேச்சு கேட்பாங்களோ அவரை வச்சு பேச வைப்போம். அப்படி பேசினா ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துல சும்மா தலை விட்டுடுவாங்க. யாரை வச்சு பேச வைக்கிறது? இம்ரஅத்துல் மக்ஸூமியாவுடைய விஷயத்துல உசாமாவை வச்சு பேச வைப்போம். உசாமா வந்திருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறிட்டு உசாமா சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் இந்த பெண்ணை கையை வெட்டக்கூடாது என்ற நல்ல கோத்திரம். ரபி அவங்க சொன்னாங்க, இப்படி சொல்லவான உசாமா, அல்லாஹ்வுடைய ஹத்துடைய விஷயத்துல பரிந்துரை செய்ய வந்திருக்கிறீங்களா? இப்படி சொல்லவானோம். ஏட மகள் பாத்திமா களவெடுத்தாலும் நான் கையை வெட்டுவேன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
முகம் மாறிட்டு சொன்னாங்க, இதுக்கு முன்னால அணிஞ்சவங்க இதுக்குதான் அணிஞ்சாங்கன்னு சொன்னாங்க. சோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதோட நான் முடிச்சு கொள்வேன். சோதரர்களே, மிக முக்கியமான விடயம், சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுவாக அனைத்தையும் பின்பற்றினாங்க. வாழ்க்கையில எல்லா நிலைமைகளை பின்பற்றினாங்க. ஒவ்வொரு சஹாபியும் நீதம் என்றால் அது சஹாபாக்களை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால், அலி ரலியல்லாஹு காலத்துல அலி ரலியல்லாஹு ஒரு கவசம் காணாம போச்சு. யூதன் கையில அந்த கவசம் இருக்குது. யூதன் கையில கவசம் இருந்தா அலி ரலியல்லாஹு ஜனாதிபதி வந்து சொன்னாங்க, இது ஏண்ட கவசம், ஏண்ட உறுப்பு சட்டை, இது எனக்கு தான் தரணும். அந்த யூதன் சொன்னான், இல்ல இது ஏண்ட தான். ஏழுண்டா ஒரு நீதிபதி கிட்ட போ. ரெண்டு பேரும் நீதிபதி கிட்ட பேசியிருக்கிறாங்க. அந்த நீதிபதி யார் தெரியுமா? ஷுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிக முக்கியமான நீதிபதி. அவர் ரெண்டு பேரை வச்சு ஜனாதிபதியை வச்சிருக்கிறார் முன்னுக்கு, அந்த யூதரை வச்சிருக்கிறார். ஜனாதிபதி கிட்ட காலி ஷுரை ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க இது உங்களோட கவசமா என்று அலி கிட்ட கேட்கிறாங்க. அலி சொன்னா, ஏட கவசம் தான். சாட்சி இருக்குதா? ஓ சாட்சி இருக்குது. யார கொண்டு வந்திருக்கிறீங்க? என் மகன் ஹசன் இருக்கிறார், என் அடிமை கம்பர் இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சாட்சியாக இருக்கிறாங்க. சொன்னாங்க காலி ஷுரை ரஹ்மத்துல்லாஹி, ஒரு நாளும் உங்களோட மகன் சாட்சி ஏற்றுக்கொள்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்டுக்கிறேன், மகன் வாப்பாக்கு சார்பா சாட்சி சொல்ல முடியாது. ஒரு ரிவாயத்துல வந்து அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன ஷுரை சொல்றீங்க? சொர்க்கத்துடைய வாலிப தலைவர் ஹசனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஹசன் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது ஏண்ட வாப்பட கவசம் தான். சொன்னாங்க, ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கவசம் இது யூதனுடைய சொல்லி கொடுத்தாங்க. அந்த யூதர் பார்த்துட்டு சென்றதை சொன்னாரு, அல்லாஹ் மீது சத்தியமா இது நபிமார்களுடைய தீர்ப்பு தான் இவர் செஞ்சிருக்கிறாரு. இப்படி ஒரு தீர்ப்பு யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹு நியமிச்ச அந்த நீதிபதி அவர் அலி ரலியல்லாஹுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தும் ஜனாதிபதி அதை கேட்டுக்கொண்டு போனார் இல்லையா? இப்படி ஒரு உம்மத்தை நான் எங்கேயும் கண்டது கிடையாது. உடனே அவர் சொன்னார், இந்த உறுப்பு சட்ட அலியே, நீங்க மண்ணில ஒட்டகத்துல போனதுல உங்களுக்கு கீழே குளிச்சு அதை நான் எடுத்தேன், இது உங்களோட தான் உறுப்பு சட்ட. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி உடனே ஏற்றுக் கொண்டார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர், அதனால ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதுவோம். வாழ்க்கையில நிறைய தியாகங்களை செய்வோம். ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துடைய கவலை நாங்க படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே தனக்காக வாழ்ந்தது கிடையாது, சமூகத்துக்காக வாழ்ந்திருக்கிறாங்க. சமூகத்துடைய கவலையுடன் வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கவலையை சுமப்போம். ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமாக ஸலவாத் ஓதுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு